Hi friends, I'm Dr. Alim. ஸோ நம்ம கிளினிக்கில் வந்து ஹெச்ஐவி சம்மந்தமான டவுட்ஸ்க்காக நிறைய நபர்கள் வராங்க. இதில் வரும்போது சில நபர்கள் வந்து பயம் பதட்டத்தோடு வராங்க. இந்த மாதிரி நான் அவுட் சைடில் போயிருக்கேன் சார், இந்த மாதிரி காண்டம்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு, எக்ஸ்போசர் ஆகிருக்கு சொல்லி இந்த மாதிரி பயந்துட்டு நிறைய பேர் வராங்க. முக்கியமான உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஒரு சென்சிட்டிவ் வைரஸ். ஸோ அதே மாதிரி ஹெச்ஐவியோடு கம்பேர் பண்ணும்போது செக்ஸ் டிரான்ஸ்மிஷன் இன்ஃபெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ஃபெக்டட் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், சிப்லிஸ் அண்ட் கொரோனியா. ஸோ இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்து ஹைலி இன்ஃபெக்டட் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆக வேண்டியது வைரஸ் இது. முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின், ஸோ ஹெச்ஐவி வர்றதுக்கான முக்கியமான சிம்டம்ஸ், அதோட அறிகுறி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான 7 சிம்டம்ஸ் வந்து முக்கியமாக வந்து இருக்கும். நம்பர் 1, காய்ச்சல், ஃபீவர் வந்து அடிக்கடி வரும். சில பேருக்கு வந்து ஹெச்ஐவி வந்து வருவதுக்கான அந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கும். ஸோ பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இது. ஸோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வந்து அடிக்கடி வந்து ஸ்வெட்டிங் ஆகும், அவங்களுக்கு வேர்வை கொட்டுது, இந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கும். தேர்ட் வந்து வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பசி அதிகமாக இருக்காது, அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளமாக வரும். நிறைய பேருக்கு வந்து உடலில் வந்து அரிப்பு, அதே மாதிரி தோலில் பார்த்தீங்கன்னா வெடிப்பும், அந்த ரெடிஷு. ஸோ சில பேருக்கு வந்து அந்த 4-6 ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா பீனிஸ்குள்ளேயே வந்து ஒரு ரெடிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மூட்டு வலி, அந்த தசை வலி, அதே மாதிரி கணுக்கால் வீக்கம், இது மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாவே என்ன ஆகும்னா, சார் மூட்டு வலி மாதிரி இருக்குது, எனக்கு தசை வந்து வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கணுக்கால் வீக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் 6th சிம்டம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு தொண்டையில் வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்கும், வறட்டு இரும்பல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து ஹெச்ஐவியோட சிம்டம்ஸ் தான் இது. அடிக்கடி இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணிக்கணும். நம்பர் 7ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும், கொமட்டுற மாதிரி இருக்கும், லூஸ் மோஷன் மாதிரி இருக்கும், அடிக்கடி மோஷன் போகும்போது தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹெச்ஐவியான சிம்டம்ஸ் இது. முக்கியமாக வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அவுட் சைடில் நீங்கள் போய் கான்டாக்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெச்ஐவி வைரஸ் வருமானு கேட்டிங்கன்னா, அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வைரஸ் வந்து அவ்வளோ. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டு, வெஸ்டர்ன் பிளாக்கு, ஸோ அதே மாதிரி விடிஆர்எல் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறது தப்பே கிடையாது. ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தோடனே ஃபீவர் வந்துச்சு, ஸோ எனக்கு ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் தெரியுது, வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது, மூட்டு வலி இருக்குது, வறட்டு இருமல் இருக்குது, லோஸ் மோஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி இருக்குன்னா எடுத்தவொன்னே உங்களுக்கு அது இருக்குமான்னு கேட்டால் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக 100% நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து பய உணர்வு எப்போ வருதுன்னா, ஒன்ஸ் அவங்க போயிட்டு வந்தோன்னா வித்தின் 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கலாம், இல்லை வறட்டு இருமல் இருந்திருக்கலாம், வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், நைட்டில் ஸ்வெட்டிங் தெரிஞ்சிருக்கலாம், ஹெட்ஏக்கு, பாடி பெயின். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ நான் போயிட்டு வந்துட்டேன் அவுட் சைடு, ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ, ஸோ இதனால் எனக்கும் வந்து அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. இது உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கிற கிளினிக்கில் போயிட்டு டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுங்க. அவங்க சொல்கிற அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது முக்கியமாக வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் நீங்கள் பண்ணலாம், காண்டம்ஸ் யூஸ் பண்ண. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம சேஃபாக இருக்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் வைரஸ், ஸோ அது மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா லோக்கல் இருக்க டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். பிளட் டெஸ்ட்டை நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய சேனலில் வந்து என்னோடய நம்பருக்கு காத்து கிளாரிஃபை பண்ணிக்கிங்க.